ஓகே ரைட். அப்போ நமக்கு ஃபங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நமக்கு கேட்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது யார் யார் கண்டுபிடிச்சாங்க, இது ஆன்டிபயாட்டிக், இதை ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நமக்கு முக்கியம். அதே மாதிரி நமக்கு மைல்ஸ்டோன் ஆஃப் மைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஸ்போர் கல்ச்சர் யாரு, பாண்டனா, இவரு முக்கியம். அதே மாதிரி நமக்கு முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எட்ரோதாலிசம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. பாராசெக்சுவல் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு முக்கியமான ஒன்று. த வேர்ட் ஃபங்கஸ் லட்டின் லாங்குவேஜில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. மஸ்கிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மஷ்ரூம். அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் மைக்காலஜி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இஜே பட்லர் தான். அதே மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பூசா, பீகாரில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு நியூ டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கே என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், IARI அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு கேட்கலாம். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய மெயினாக செல்வால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதனாலானதுன்னா கைட்டின். கைட்டின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ஒரு பாலிசாக்கரைடு. கைட்டின்ங்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு பாலிசாக்கரைடு N-அசிட்டைல் குளுக்கோசமைட். இது 2019 என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குறுக்குச்சுவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது நமக்கு இருக்கக்கூடியதுல இப்படி சின்ன சின்னதா இருந்து இதுல ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் இருந்தால் அதுக்கு பேரு செப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறுக்குச்சுவர் கொண்டது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹையர் ஃபங்கைல மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி லோயர் ஃபங்கைனா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல எந்த ஒரு நியூக்ளியஸ் இருக்காது, எந்த ஒரு குறுக்குச்சுவர் இருக்காது, நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு என்ன அப்படின்னா சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து அல்புகோ. ஹையர் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுசேரியம் கொடுத்துருக்காங்க. அது பிளக்டன் கைமா பார்த்துக்குங்க. பிளக்டன் கைமா அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளக்டன் கைமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹோலோகார்பிக் பங்கை. இது நம்ம நோ பண்ணீங்க. ஹோலோகார்பிக் அப்படின்னா ஒரு பூஞ்சையோட முழு உடலமும் இனப்பெருக்கத்துல ஈடுபட்ட அதுக்கு பேரு ஹோலோகார்பிக் பங்கை. சரிங்களா, அதை பார்த்து யூகார்பிக் அப்படின்னா ஒரு பகுதி மட்டும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இன்வால்வ் ஆகுது. அப்ப யூகார்பிக் சம் ரீஜன் தாலஸோடைய ஒரு பகுதி மட்டும் நமக்கு இன்வால்வ் ஆனா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா யூகார்பிக். சரிங்களா, இது ரீப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்வால்வ் ஆகக்கூடியது. இதுல என்ன ப்ராசஸ் இருக்குன்னா போத் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏசெக்சுவல் பேஸ்க்கு என்ன பேருனா அனாமார்பு, செக்சுவல் பேஸ்க்கு என்ன பேருனா டீலோமார்பு. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். டீலோமார்பு செக்சுவல் பேஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டீலோமார்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு வந்து செக்சுவல் பேஸ். ஃபங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருந்தா, அதாவது நமக்கு செக்சுவல் கேரக்டர் ஏசெக்சுவல் கேரக்டர் அல்லது அனாமார்ப் அண்ட் டீலோமார்ப் ரெண்டுமே இருந்தா அதுக்கு பேரு ஹோலோமார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, அதாவது ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாசம். 2 புரோட்டோபிளாசமும் இணைஞ்சா அதுக்கு பேரு பிளாஸ்மோகேமி. 2 நியூக்ளியஸ் இணைஞ்சா இதுக்கு பேரு கேரியோகேமி. கேரியோனா என்ன அர்த்தம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேமியோனா கேமிட், 2 கேமிட்டுகளோட இணைவு. உற்பத்தி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹாப்ளாய்டு ஸ்போர் த்ரூ த மியாசிஸ். என்ன மெத்தட் அப்படின்னா மியாசிஸ். ஆக்சுவலா மியாசிஸ் மைட்டாசிஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுல இருந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த எம்பிரியாலஜி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இப்ப மியாசிஸ்னா நமக்கு தெரியும், ஒரு செல் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 4 டாட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, இதே மைட்டாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செல் 2 செல்லா மாறும். இந்த கொஸ்டின் வந்து 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. மைட்டாசிஸ்னா எத்தனை செல்லை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செல் 2 செல்லா மாறும். ஆனா மைட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் அண்டு
ரிப்பேரிங் ப்ராசஸ் பழுது பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு பாலின பெருக்கத்திலையும் ஈடுபடும். அதே மாதிரி செல்லில் ஏதாவது நமக்கு ரிப்பேரிங் ப்ராசஸ் ஏதாவது சிதைவடையுது அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய வேலையை என்ன பண்ணும் அப்படின்னா இது செய்யும். ஸோ மைட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே இன்வால்வ் ஆகும். ஆனால் நமக்கு மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இது ஐடென்டிக்கல் நான் ஐடென்டிக்கல் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. நம்ம செல் பயாலஜி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மியாசிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க. மியாசிஸ் அப்படிங்கும் போது 4 செல்லை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். அடுத்தது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஏ செக்ஷுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன அப்படின்னா ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸ்போர் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ஒரு ஏர்லயோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அனிமல்ஸ் மூலியமாவோ என்ன பண்ணும் அப்படின்னா இது ஸ்ப்ரெட் ஆகும். மெயினா ஸ்போர் பொறுத்த வரைக்கும் ஜூ ஸ்போர். ஜூ அப்படின்னால என்ன அப்படின்னா அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மோட்டைல் ஆகக்கூடியது. ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டைல் ஆகும். இதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய பிளச்சல்லா ப்ரொடியூஸ்டு ஜூஸ் ஸ்பொராஞ்சியம். எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் கைட்டிட்ஸ். கொனிடியா பொறுத்த வரைக்கும் the spore produced on the conidiospore. எக்ஸாம்பிள் ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர். ஐடியா, தாலோஸ்போர், ஆர்த்தோஸ்போர் இதை பொறுத்த வரைக்கும் the hyper dividend developed to the spore is called the idea. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஐடியானாலும் தாலோஸ்போர்னாலும் ஆந்த்ரோஸ்போர் எல்லாமே சேம் கேரக்டர். எக்ஸாம்பிள் எரிசிபி. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? இதுல இருந்து எதை வேணா பிடிச்சி என்ன பண்றாங்க இப்ப எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். ஸ்கூல் புக் நீங்க ஃபிங்கர் டிப்ல இருந்துட்டீங்க அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு உங்க கையில 20 மார்க் வரைக்கும் கன்ஃபார்மா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சைசோசகாரோமைசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பேரு என்ன அப்படின்னா பிளமண்டஸ் ஈஸ்ட்னு பேரு. இதுக்கு பேரு என்ன அப்படின்னா பிளமண்டஸ் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. சைசோசகாரோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் நமக்கு டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். பட் எனக்கு எக்ஸாக்டா எந்த டிஆர்பின்னு தெரியல. அந்த நோட் பண்ணி வச்சுங்க. இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின். பிளமண்டஸ் ஈஸ்ட்னு கேட்டிருந்தாங்க. சைசோசகாரோமைசிஸ். பிளவுறு பூஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மொட்டு பட்டிங் அப்படின்னு வந்தாலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஈஸ்ட். சரிங்களா? நீங்க முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ஈஸ்ட பத்தி ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அதே ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து கிளாமிடோஸ்போர் பொறுத்த வரைக்கும் திக் வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் இஸ் கால்ட் த கிளாமிடோஸ்போர். இது நமக்கு ஃபிஷேரியம். கிளாமிடோஸ்போர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா திக் வால் தடித்த உரை கொண்ட, இதுக்கு பேரு தான் கிளாமிடோஸ்போர். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா பூஞ்சையில நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த இன உறுப்புகள்லாம் தோன்றது அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேமிட்டுகள் இருக்கு. அந்த கேமிட்டுகளோட அமைப்பு என்ன ஆகுதுன்னா ஒன்னு இணையுது. சரிங்களா? அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல பிளானோ கேமிட் கப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது fusion of motile gamete is called the planogamete copulation. நகரக்கூடிய 2 கேமிட்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல இணையுது. சரிங்களா? இதுல இதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் கேரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுங்கன்னா மைனஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ்ங்கிறத ஒரு பெண்ணாவும் ஒரு பிளஸ்ங்கிறத ஒரு மேல் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ ஐசோகேமி அப்படின்னா fusion of morphologically and physiologically similar gamete. ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இப்ப இதே மாதிரி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி மார்பாலஜிக்கலாகும், அதாவது அமைப்பிலும் அதே மாதிரி செயலிலும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அமைப்பிலும் செயலிலும் ஒத்த கேமிட்டுகள் இணைவு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐசோகேமி. சரிங்களா? அப்ப இது ஈஸியா நினைப்பு வச்சுக்க. என்ன பண்ணுங்க, பிளஸ் பிளஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது மைனஸ் மைனஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. சரிங்க, உங்களுக்கு இது நான் புரியறதுக்காக சொல்றேன்.
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐசோகேமி. அனைசோகேமினா மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி டிசிமிலர். சரிங்களா? மைனஸ் பிளஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒன்னு பெருசாவும் ஒன்னு சின்னதா எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ மார்பாலஜிக்கலா இது பெருசா இருக்கு, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இப்ப அனைசோகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அல்லோமைசிஸ். ஸோ ஐசோகேமி அனைசோகேமின்னு என்ன பண்றாங்க, ரெண்டு தான் பிரிச்சுக்கிறாங்க. ஊகேமி, ஊனால பெருசு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த ஊகேமியை பேஸ் பண்ணி 2021 பிஜி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஊகேமிங்கிற கேரக்டர் எதுல வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பிரியோஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஊகேமி அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். ஸோ ஃபியூஷன் ஆஃப் போத் மார்பாலஜிக்கலி பிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமிட். சரிங்களா? இப்ப இதுல ரெண்டுலுமே எப்படி இருக்கு, நமக்கு டிசிமிலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்சா இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேமிட். சரிங்களா? அப்ப அது இணையுது அப்படின்னா நமக்கு என்னது, ஊகேமின்னு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட அனைசோ கேமியும் இந்த ஊகேமியும் கிட்டத்தட்ட என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே மாதிரி வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு மோனோபிலிபரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா ஊ அப்படின்னு சொல்லக்கூடியது லார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஊகேமி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபீமேல் பெருசா இருக்கும், மேல் சின்னதா இருக்கும் ஊகேமின்னு சொல்லக்கூடியதுல. ஓகேங்களா? அதில் பார்த்து வச்சுக்கங்க. ஸோ 3 டைப்பா இருக்கு. என்னென்ன டைப்னா ஐசோகேமி, அனைசோகேமி, அதுக்கப்புறம் ஊகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட் டூரிங் தி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்ப கேமிட்டுகளோட இணைவு. கேமிட்டுகளோட இணைவு அப்படின்னா பிட்வீன் ஆந்த்ரிடியம் அண்ட் ஊகோனியம். சரிங்களா? ஆந்த்ரிடியம்னா மேல். அப்ப நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, இதை பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஊகோனியம்னா மைனஸ். இந்த மாதிரி ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னா இணையுது. எதுல அப்படின்னா நமக்கு வந்து அல்புகோ. இது வந்து கீழ்நிலை பூஞ்சை. கேமிட்டான்ஜியல் கான்டாக்ட் எங்க ஸ்டார்ட் ஆயிருது, கீழ்நிலை பூஞ்சைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அல்புகோவிலே நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ இது நமக்கு கேட்கலாம். அடுத்து கேமெட்டான்ஜியல் கப்புலேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபியூஷன் ஆஃப் கேமெட்டான்ஜியா டு ஃபார்ம் ஜைகோஸ்போர். நியூக்கர் ரைசோபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. கேமிட்டான்ஜியல் கப்புலேஷன், கேமிட்டுகளுடைய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டு கேமிட்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா இணையுது. நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சுக்கங்க, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். இந்த கேமிட் ரெண்டும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இணையுது. இந்த மாதிரி இணையறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேமிட்டான்ஜியல் கப்புலேஷன். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்தது ஸ்பெர்மடைசேஷன். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூனி நியூக்ளியேட்டட், அதாவது ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் இருக்கு இப்படி. சரிங்களா? The pycnospore microconidium is a transfer to respective hyphal cell. சரிங்களா? எது வழியா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா மேல இப்படி இருக்குது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஹைப்பா, இந்த ஹைப்பாக்கள் வழியா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எக்ஸாம்பிள் பக்சீனியா நியூரோஸ்போரா. ஸ்பெர்மடைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா பக்சீனியாவும் நியூரோஸ்போராவும் நமக்கு வந்து எக்ஸாம்பிள். இந்த மெசிலியோகைசிஸ்ல வருது இல்லைங்களா, அதுல வரக்கூடிய கேரக்டர். அடுத்தது சொமட்டோ அப்படின்னாலே உடலை அப்படின்னு சொல்லக்கூடியது. உடலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சொமட்டிக், அதாவது ரெண்டு உடல செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா செல்ஸ் ஆஃப் த ஹைபே. இதுல வந்து நமக்கு ஒரு ஃபியூஷன் ஆயிட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பிரிஞ்சோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்றாங்கன்னா அகாரிக்கஸ் சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த காளான்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சின்னதா நிறைய இந்த வித்துக்கள் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ ரெண்டு உடல செல்கள், சரிங்களா, அல்லது ஹைபே, டூ சொமட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஹைபே. சரிங்களா? அப்ப இங்க ஒரு ஹைபே இப்படி வச்சுக்கோங்க, இங்க ஒரு ஹைபே. இந்த ரெண்டு ஹைப்பாவும் இணைஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இணையக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் சொமட்டோகேமி, உடல இணைவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்து வச்சுங்க. தாலோஸ்போர், கிளாமிடோஸ்போர். அடுத்ததுல வந்து நமக்கு கேட்கலாம்னா இந்த நான் சொன்ன பாருங்க, இங்க பிளஸ் ஆர் மைனஸ் 10 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ்
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணுது. ப்ரோ அப்படின்னாலே வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சேர்ந்துட்டு எதை ஃபார்ம் பண்ணுது, நமக்கு ஜைகோஸ்போர் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. ஜைகோஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்பு. ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்புக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. கேமெட்டாஞ்சியல் கப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரைசோபஸ். இந்த மியூக்கர் ரைசோபஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கீழ்நிலை பூஞ்சியல்ல இந்த கேரக்டர் வந்துருது. கான்டாக்ட் பொறுத்த வரைக்கும் அல்புக்கு தொடர்பு. இந்த ட்ரைகோன் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுங்க. ட்ரைகோன் அப்படின்னா கான்ஜுகேஷன், ஒரு டியூப் மாதிரி, ஒரு குழாய் மாதிரி. இந்த குழாய் வழியா தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆண் பெண் அப்படிங்கிற அமைப்பு வந்து இணையும். இப்ப இது வந்து இந்த குழாய் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு பிளஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இது மைனஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குழாய் மூலியமா தான் இணையும் ட்ரைகோன். இதே அமைப்பு நீங்க என்ன பண்ணலாம்னா லைக்கன்ல பார்க்கலாம். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னோட ஒன்று இணைஞ்சு இன்னொரு நியூ கேரக்டர் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. அப்ப ட்ரைகோன் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த கான்ஜுகேஷன் டியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கு பேரு தான் ட்ரைகோன். அடுத்தது இந்த ஸ்பெர்மடைசேஷன், இதுக்கு எக்ஸாம்பிள் நியூரோஸ்போரா. நியூரோஸ்போரா கிராசா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜெனட்டிக்கல் ரிசர்ச்ல வந்து நிறைய நியூரோஸ்போரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபங்கையோட கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயினா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 4 டைப்பா பிரிச்சுக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். மெயினா அவங்க பேஸ் பண்ணி பிரிக்கக்கூடியது வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் கேரக்டர். இந்த 2 கேரக்டர் வச்சு தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. சரிங்களா? ட்ரெடிஷனல் கிளாசிபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கிளாஸஸ்: ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிட்ஸ். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வந்துடுது அப்படின்னா ஹையர் ஃபங்கையில் வந்துடுது. இது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து லோயர் ஃபங்கையில் வரும். ஃபைகோமைசிஸ் மட்டும் என்ன பண்ணுன்னா லோயர் ஃபங்கையில் வந்துடும். இதெல்லாம் வந்து நமக்கு ஹையர் ஃபங்கையில பேஸ் பண்ணி வரக்கூடியது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. பெசிடியோமைசிஸ்ல நமக்கு பக்சீனியா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டிசீஸ் ஃபார்ம் பண்றதுல நம்பர் 1 யாருன்னா இவங்க 2 பேரும் தான், பெசிடியோமைசிஸும் டியூட்ரோமைசின் தான். சரிங்களா? இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் டிசீஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது யாருன்னா இவர் தான், டியூட்ரோமைசிஸ் தான். சரிங்களா? இதுல ஃபைகோமைசிட்ஸ் இதை திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஊமைசிட்ஸ், கைட்டிடோமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்பவும் பிரிக்கிறாங்க. ஸோ ஃபைகோமைசிட்ஸை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஊமைசிட்ஸ், கைட்டிடோமைசிட்ஸ், ஜைகோமைசிட்ஸ் சொல்லிட்டு ஃபைகோமைசிட்ஸை 3ஆ பிரிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே லோயர் ஃபங்கைல தான் வரும். இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா லோயர் ஃபங்கை. இண்டிகேட்டிங் ஆல்கல் ஆர்ஜின் ஆஃப் ஃபங்கை. இதை நம்ம வந்து ஃபைகோமைசிட்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்கல் ஆர்ஜின். அதாவது நமக்கு வந்து ஆல்கா வந்து பாத்தீங்கன்னா ஆல்காவில இருந்து இந்த ஃபங்கை தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல்கல் ஆர்ஜின் ஃபங்கை அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஒரு ஃபைகோமைசிட்ஸ்ல இருந்து இந்த ஆல்கா தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் அதுக்கு பேரு ஆல்கல் ஆர்ஜின் ஃபங்கை. கேட்பாங்க கொஸ்டின் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் ஆல்கல் ஆர்ஜின் ஃபங்கை அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைகோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்ப எந்த ஒரு ஆல்கா பூஞ்சையாக மாறி இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த செப்ளோரசஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில கிரீன் ஆல்கா கூட நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசீஸை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இந்த டீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸை ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அப்போ அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில டைப் ஆஃப் த ஆல்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்கையா மாறி இருக்கலாம். அதுல மாறினதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா ஃபைகோமைசிட்ஸ் தான். சரிங்களா? ஃபங்கைக்கும் ஒரு ஆல்கேவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தேலஸ், இதுவும் தேலஸ் தான். ஆனா என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா அங்க வந்து நமக்கு போட்டோசிந்தசிஸ் தேவை செய்யறதுக்கு தேவையான பிக்மெண்ட் இருக்கு, இங்க வந்து அந்த பிக்மெண்ட் இல்லை, அவ்வளவுதான். அதே மாதிரி அலெக்சோபோலஸ் அண்ட் சார்லஸ் விமம்ஸ்
1979 வருஷம் பார்த்துக்கங்க. Propose the classification fungi in the book entitled Introductory Mycology. சரிங்களா, அறிமுகப்படுத்துதல் அப்படிங்கிற புக்கை என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. இதுல வந்து இவர் 3 தான் பிரிச்சிருக்காரு. ஜிம்னோ மைக்கோட்டா, ஜிம்னோ அப்படின்னாலே ஓப்பன் அப்படின்னு அர்த்தம், திறந்த வகை பூஞ்சைகள். மாஸ்டிகோ மைக்கோட்டா, மாஸ்டிகோ மைக்கோட்டான்னு என்ன பண்றாரு, இந்த அலெக்சோபோலஸ் அந்த சார்ல அந்த மாம்சங்களுடைய புக்ல வந்து 3 தான் பிரிக்கிறாங்க. மொத்தம் 8 சப்டிவிஷன், 11 கிளாஸ், ஒரு ஃபார்ம் கிளாஸ், அதுக்கப்புறம் 3 ஃபார்ம் கிளாஸ். கிளாசிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. நம்ம சிலபஸ்ல வந்து என்ன கிளாசிபிகேஷன் இருக்கோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து அனீஸ்வர்த் கிளாசிபிகேஷன் கொடுத்துருந்தா அனீஸ்வர்த் கிளாசிபிகேஷன், ஓகேங்களா. இது அலெக்சோபோலஸ் அண்ட் மாம்ஸ் கிளாசிபிகேஷன் கொடுத்துருந்தா அலெக்சோபோலஸ் மாம்ஸோட கிளாசிபிகேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். யாரு கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு இது பார்த்துக்கணும். அடுத்தது ஜிம்னோமைக்கோட்டா. இதுல பொறுத்த வரைக்கும் அக்ரஸோமைக்கோட்டினா, அக்ரஸோமைசிட்ஸ், பிளாஸ்மோடியோமைக்கோட்டினா இதுல வந்து மிக்ஸோமைசிட்ஸ், புரோட்டோஸ்டீலியோமைசிட்ஸ் இருக்கு. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு 2021 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மிக்ஸோமைசிட்ஸ், மிக்ஸோமைசிட்ஸ் வந்து ஆல்ரெடி இன்னொரு தடவை நமக்கு வந்து ஒரு 2009 நினைக்கிறேன், 2009ல ஒரு ஏஇஓ எக்ஸாம் வந்துச்சு, அதுல கேட்டிருந்தாங்க. ஸ்லைம் மோல்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சளி பூஞ்சைகள், ஸ்லைம் மோல்டுனா சளி பூஞ்சைகள். அடுத்தது ஹாப்ளோமாஸ்டிகோமைக்கோட்டினா. இதை பொறுத்த வரைக்கும் கைட்டிடோமைசிட்ஸ், ஐப்போகைட்டிடோமைசிஸ், பிளாஸ்மிடியோபோரோமைசிட்ஸ், அதுக்கப்புறமேட்டு டிப்ளோமாஸ்டிக் ஊமைசிட்ஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா வருது. திரும்ப என்ன பண்றாங்கன்னா இதை பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து ஏமாஸ்டிகோமைக்கோட்டினாவை பொறுத்த வரைக்கும் ஜைகோமைக்கோட்டினா, ஜைகோமைசிஸ், ட்ரைகோமைசிஸ். ஆஸ்கோமைசிஸ்ல பொறுத்த வரைக்கும் ஆஸ்கோமைசிஸ். பெசிடியோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ், ஆஸ்கோமை. இது இந்த 3மே வந்து நமக்கு முக்கியமான ஃபங்கை. சரிங்களா, இதுல இருந்து கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து கிங்டம் ஃபங்கையோட மைசிட்டை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் ஏ குளோரோபில்லஸ், சாப்ரோபைட்டிக். ஏ குளோரோபில்லஸ் இது என்ன அப்படின்னா சாப்ரோபைட்டிக், பாராசைட்டிக் இருக்கு. அதே மாதிரி சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கு அப்படின்னா இதுல நமக்கு இருக்கு. சரிங்களா, இது வந்து இதோட பொறுத்த வரைக்கும் கைட்டினஸ் செல் வால். இது வந்து நமக்கு பாலிசாக்கரைட். கைட்டின் அப்படின்னா என்அசிட்டைல் குளுக்கோசமைன், இது வந்து ஒரு பாலிசாக்கரைட். சரிங்களா, இது வந்து நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய. எக்ஸப்ஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்லைம் மோல்டு, மிக்ஸோமைசிட்ஸ் மட்டும் வராது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது மட்டும் நமக்கு வந்து வராது அப்படின்னா எக்ஸப்ஷன் பொறுத்த வரைக்கும் நியூட்ரிஷனல் அப்சர்வ் எக்ஸப்ட் ஸ்லைம் மோல்டு பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்க்கணும். இது மட்டும் வராது, சளி பூஞ்சைகள் மட்டும் வராது. reproduction through the asexual and sexual reproduction. அடுத்து எக்ஸாம்பிள் ஜிம்னோமைக்கோட்டினா பொறுத்த வரைக்கும் நியூட்ரியன்ஸ் பாகோட்ரோபிக் நம்பர். இதுல என்ன கிடையாது அப்படின்னா ஜிம்னோனா ஓப்பன், இது நினைப்பு வச்சுங்க. ஜிம்னோனா ஓப்பன், அப்ப என்ன கிடையாதுன்னா செல்வால் கிடையாது. எக்ஸாம்பிள் டிக்டோஸ்டீலியம். அடுத்து மாஸ்டிகோமைக்கோட்டினா, இதுல வந்து ஃபிளஜெல்லேட் செல் ஆர் பிரசன்ட். நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் அப்சர்வ்ட் மியசிலியம், சீனோசெட்டிக் கண்டிஷன். அப்ப இது வந்து லோயர் ஃபங்கை. எப்படி இருக்கும், நமக்கு நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் இந்த மாதிரி. எக்ஸாம்பிள் அல்புகோ. ஏமாஸ்டிகோமைக்கோட்டினா பொறுத்த வரைக்கும் யூனிசெல்லுலார் அல்லது மல்டி செல்லுலார் ஃபார்ம். இது வந்து மைசிலியம் எப்படி இருக்கு அப்படின்னா செப்டேட், குறுக்குச்சுவர். இப்ப இது வந்து அயர் ஃபங்கைல நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துருது. இதுல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆகர் பை பட்டிங், fragmentation, sporangiosperm, conidia, meiosis, zygotic. எக்ஸாம்பிள் வந்து பெசைசா. பெசைசானால நமக்கு என்ன அப்படின்னா கஃப் ஃபங்கை. பெசைசா அப்படின்னால என்ன ஃபங்கை அப்படின்னா கஃப் ஃபங்கை. Recently with the advent of the molecular method, மிக்ஸோமைசிஸ் and ஊமைசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா under to the chromostom அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு கீழே வச்சிருக்காங்க. The chromista. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த 5 kingdom கிளாசிபிகேஷன் பார்க்கும் போதே பார்த்தோம். குரோமிஸ்டாவுக்கு கீழே இருக்கக்கூடியது அப்படின்னா மிக்ஸோமைசிட்ஸும் ஊமைசிட்ஸ் ரெண்டுமே எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா
குரோமிஸ்டாவுக்கு கீழே வருது. ஏன்னா குரோமா அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே இந்த கலர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வார்த்தை நமக்கு வந்து மீனிங் இருக்கும். அப்போ கலர் இருந்தாலே நமக்கு என்ன பண்ணலாம், போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருது. சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத நாம இதை செக் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நமக்கு எதுக்கு கீழே வருதுன்னா மெக்சோமைசிஸும் ஊமைசிஸ் பொறுத்த வரைக்கும் குரோமிஸ்டாவுக்கு கீழே வச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது ஊமைசிஸ், ஜைகோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்றுனா இருக்கக்கூடியது. ஊமைசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா சீனோசைட்டிக் மைசீலியம், செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் குளுக்கான் அண்ட் செல்லுலோஸ். இது டிஃப்ரெண்டா இருக்கும், இதை நோட் பண்ணிங்க. ஊமைசிஸோடைய செல் வால் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும், குளுக்கான் அண்ட் செல்லுலோஸ். ஜூஸ்போர் பொறுத்த வரைக்கும் வித் 1V+ அண்ட் டின் செல். பிளஜர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கசையலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த டியூபர்குலேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சிலது என்ன பண்ணாலும் இந்த மாதிரி சாட்டா மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா, வீப் செல் அண்ட் டின் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப். அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளஜர்ல என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்சா இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஊகேமஸ். ஊகேமஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்காவிலையும் பார்க்கலாம், பூஞ்சையிலையும் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க பிரியோஃபைட்ல டாமினன்ட் ஆயிரும். ஊகேமஸ் எதுல டாமினன்ட்னா பிரியோஃபைட்ல பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் ஆயிரும். அடுத்து ஜைகோமைசிஸ். ஜைகோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல வரக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சாப்ரோபைட்டிக், அதாவது சாருண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது. இறந்து போன அழிந்து போன அந்த ஒரு விலங்கா இருக்குல்ல, அது அனிமல் மேலதான் என்ன பண்ணும் அப்படின்னா அல்லது ஒரு மரங்கள் மேல வளரும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் லெட் டு த பாராசைட்டிக். இதை பரப்புறது யாரு அப்படின்னா எண்டமோப்தரா, ஹவுஸ் பிளை. இது மூலியமா என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து இது வந்து அங்க பாராசைட்டா வாழுது. சொல்ல போனா வந்து இதன் மூலமா பரவுனாலும் இது என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்குள்ள பாராசைட்டா இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்கு. ஒட்டுண்ணியா அது உடம்பு மேல ஒட்டிக்கிட்டு எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு. அடுத்து பிரெட் மோல்டு அப்படின்னா மியூக்கர் ரைசோபஸ். கோப்ரோபில்லஸ் பங்கை, சாண பூஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் பைலோபோலஸ். சரிங்களா, இது நமக்கு ஆல்ரெடி யூஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. கோப்ரோபில்லஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பைலோபோலஸ். இது பார்த்து வச்சுக்கோங்க. அண்டர் பார்ட்ல இருக்கக்கூடியதான் ரைசாய்டு. ஏன்னா இப்ப எல்லாம் வந்து நிறைய உள்ள பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஸ்பொராஞ்சியோபோர். சரிங்களா, அதாவது இங்க தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கக்கூடியது ஸ்பொராஞ்சியோஸ்போர். இதுக்கு பேரு ஸ்பொராஞ்சியோபோர். இதுக்கு பேரு ஸ்பொராஞ்சியோஸ்போர். மேல இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேரு காலுமெல்லா. இப்படி சுத்தி இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உள்ளுக்குள்ளதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போர் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஸ்பொராஞ்சியம்னா என்ன அப்படின்னா ஸ்போர்களை கொண்ட ஒரு தொகுப்பு. ஸோ இதுக்கு உள்ளுக்குள்ள குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா வெடிச்சு நமக்கு சிதறும். ஸோ இதை நோட் பண்ணேன். அதை தாங்கி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு காலுமெல்லா. இங்க இருக்கக்கூடிய இந்த தாங்கின ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும், அதுக்கு பேரு காலுமெல்லா. அதுக்கப்புறம் ஸ்பொராஞ்சியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஸ்பொராஞ்சியோஸ்போர்னா இப்படி டோட்டலா மொத்தமா இருந்தா அதுக்கு பேரு ஸ்பொராஞ்சியோஸ்போருங்க. ஒவ்வொன்றா வெடிச்சு வெளியேறினா அதுக்கு பேர் நமக்கு வந்து ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஸ்பொராஞ்சியம், அதே மாதிரி ஸ்பொராஞ்சியோஸ்போர், காலுமெல்லா அப்படிங்கிறது. காலுமெல்லாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததுல பைலோபோலஸ். பைலோபோலஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ச்டு அண்ட் சீனோசைட்டிக் மைசீலியம், பல நியூக்ளியஸ்களை கொண்ட மைசீலியம். இது சாண பூஞ்சை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினா ஸ்போர் ப்ரொடியூஸ்டு இன் ஸ்பொராஞ்சியம். எங்கிருந்து உருவாகுதுன்னா ஸ்போர்னா சிங்கிள், ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா தொகுப்பு.
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபியூஷன் ஆஃப் த கேமெட்டான்ஜியா இது என்ன பண்ணுது திக்வால்டு ஜைகோஸ்போரை ஃபார்ம் பண்ணது. It is remain dormant for long period. Zygospore under meiosis produces spore. சரிங்களா நம்ம என்ன சொன்ன மாதிரி மியாசிஸ்னு வந்தாலே மொத்தம் என்ன பண்ணும் நமக்கு 4 ஸ்போரை உருவாக்கும். மொத்தம் எத்தனை உருவாக்கும்னா 4 உருவாக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதுல முக்கியமான ஒண்ணுல ஆஸ்கோமைசிட்ஸ். ஆஸ்கோமைசிட்ஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணும்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வரும். இதை நம்ம படிக்கும்போது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா ஆஸ்கோமைசிஸ்க்கு கீழே என்னென்ன வகையான பூஞ்சைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்ட் எதுக்கு கீழே வருதுன்னா ஆஸ்கோமைசிஸ்க்கு கீழே தான் வருது. ஒரு பெனிசிலியம் எதுக்கு கீழே வருது, அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் எதுக்கு கீழே வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப ஆஸ்கோமைசிஸ் ரே ஃபங்கைனா என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பவுட்ரி, மைல்டியூ, கஃப் ஃபங்கை, மோரல்ஸ் இது எல்லாமே யாரை குறிக்குது அப்படின்னா நமக்கு ஆஸ்கோமைசிஸ் தான் குறிக்குது. சரிங்களா? நம்ம கப்பங்கை ஆல்ரெடி பார்த்தோம். கப்பங்கைனா பெசைசா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி பவுட்ரி மைல்டியூனா யாரு, மோரல்ஸ்னா யாரு, அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்ப நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அந்த மோரல்ஸ் எழுதிக்கிங்க. மோரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மோரல், மோரல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். மோரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபங்கை. மோரல் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா மஷ்ரூம், நார்மல் மஷ்ரூம், அப்புறம் ஈஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மோரல் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ மோரல் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் எதுல சேருதுன்னா மஷ்ரூம், ஈஸ்ட், மோல்டு இது எல்லாத்துலயுமே அதை எல்லாத்தையுமே நம்ம மோரல் ஃபங்கைன்னு தான் சொல்றோம். கஃபங்கைனா பெசைசா. அப்புறம் பவுட்ரி மைல்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு பேரு பவுட்ரி மைல்டியூ? இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். பவுட்ரி மைல்டியூ அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைட்டாப்தரா சொல்லலாம். பவுட்ரி மைல்டியூக்கு வந்து உங்களுக்கு வந்து பைட்டாப்தரா சொல்லலாம். எர்சிபி சொல்லலாம். பவுட்ரி மைல்டியூக்கு வந்து எர்சிபி, எர்சிபி நோட் பண்ணீங்க. ERY எர்சிபியல்ஸ், ALES, ERYSIPHALES எர்சிபியல்ஸ், எர்சிபி. அதுக்கப்புறம் லேபியோலா, லேபியோலா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுட்ரி மைல்டியூல வரக்கூடியது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த பெசைசா, இதுதான் கஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. மோர்ச்சல்லா, குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மோர்ச்சல்லா அதோட பேர் என்னன்னு கேட்கலாம். மோர்ச்சல்லானா என்ன? அப்ப இந்த மாதிரி இதுலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்துட்டு கொஸ்டின் எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் இதுல என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நமக்கு. மோர்ச்சல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ட்ரூ மோரல்ஸ். மோர்ச்சல்லாங்கிறது என்ன அப்படின்னா ட்ரூ மோரல்ஸ். இது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பங்கை. இது என்ன அப்படின்னா சாப்பிடக்கூடிய ஒரு பங்கை, ட்ரூ மோரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எடிபிள் ஃபங்கை. மோர்ச்சல்லாங்கிறது என்ன அப்படின்னா எடிபிள், சாப்பிடக்கூடிய ஒரு ஃபங்கை, எடிபிள் ஃபங்கை. மோர்ச்சல்லா அல்லது மோரல்ஸ். மோரல்ஸ்னு வந்தா குச்சி அப்படின்னு வரும். மோரல்ஸ், குச்சி எப்படி கேட்டாலும் சரி. இதெல்லாம் எதுல வரக்கூடியதுன்னா ஆஸ்கோமைசிஸ்ல. பெசைசா எதுல வரும் அப்படின்னா ஆஸ்கோமைசிஸ்ல தான் வரும். அடுத்து கிளிஸ்டோதீசியம், மூடிய வகை. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு
ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அப்போதீசியம், இதுல மேல இருக்கிற மாதிரி அமைப்புக்கு பேரு ஆஸ்டியூல், ஆஸ்கஸ், ஆஸ்கோஸ்போர், உள்ள இருக்கக்கூடிய ஸ்போர் தான் ஆஸ்கோஸ்போர். எத்தனை ஸ்போர் இருக்குன்னா மொத்தம் 8 ஸ்போர் இருக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை ஸ்போர் இருக்கு அப்படின்னா 8 ஸ்போர். இங்க நடுவில் இருக்கக்கூடியது தான் பாராபைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அமைப்புக்கு பேரு பாராபைசிஸ். இது மொத்தமா இந்த அமைப்பு சேர்ந்ததுக்கு பேரு இப்படி இருக்கு அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடியதுக்கு பேரு ஆஸ்கஸ். உள்ள இருக்கக்கூடிய ஸ்போருக்கு பேரு ஆஸ்கோஸ்போர். மொத்தம் 8 இருக்கும். 4, 6, 8. 8 இது உள்ள அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆஸ்கோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்து வச்சுங்க. அந்த கொக்கி மாதிரி இணைவு குரோசர் ஃபார்மேஷன். குரோசர் ஃபார்மேஷன் எதுல இருக்குன்னு கேட்பாங்க நமக்கு. இதெல்லாம் வந்து ஆஸ்கோமைசிஸ்ல தான் வந்து அந்த கொக்கி இணைவு முறை அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆயிருக்கும். குரோசர் ஃபார்மேஷன். அப்ப ஆஸ்கோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம ஆஸ்கோமைசிஸ்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஆஸ்கோமைசிஸ் வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஆஸ்கோமைசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.